Hi friends, welcome to Queen Making. நம்ம இந்த வீடியோவில் காளான் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 300 கிராம் காளான் எடுத்திருக்கேன். அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து மசாலாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிளகாத்தூள் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அடுத்து மல்லித்தூள் அதே மாதிரி ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து மஞ்சத்தூள், அடுத்து கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த காளானை வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுட்டு காளான் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வந்துட்டு தண்ணி சேர்க்கணுமோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. காளானும் வெந்திருக்கும். அவ்வளோதான், காளான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங்.